வணக்க மக்களே, வாழை மரத்தில் ஒரு கொலை பழம் பழுத்துதுங்க. ஒரு பழம் பழுத்தாவே ஒரு கொலை பழுத்துடும். ஒரே நல்லா பழுத்துச்சுங்க. கோணி பையில் வைக்கிறதுக்குள்ள நல்லா கட்டி வச்சிட்டோம் நாங்கள். இந்த ஒரு பழம் தனியாக வந்துடுச்சுங்க. அந்த மரத்தை நல்லா ஏவனமாக வெட்டிக்குவாங்க, சமமாக வெட்டினுங்க. உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தால் வெட்டி தள்ளிடுவீங்க கீழே இருக்கிற தண்டு எடுக்கிறதுக்கு. அந்த தண்டு எடுத்துக்காதீங்க, அடித்தண்டு. அதை இது மாதிரி கீறி விட்ருங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. அதில் தண்ணி வருது, சூப்பராக இருக்குது. நம்ம கேன் தண்ணி குடிக்கிற மாதிரியே தாங்க இருக்குது. அதில் தண்ணி நல்லா இருக்குதுன்னா நல்லா இது மாதிரி கீறி இந்த வாழை மரம் அந்த அடிப்படாத மாதிரி கீறிக்கோங்க. ரொம்ப கஷ்டங்க இது மாதிரி கீரி எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தண்ணி கிடைக்கிறது பெரிய விஷயங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது. இது மாதிரி கீரி நோண்டி எடுத்துருங்க. இவ்வளோ பள்ளம் வந்துதுங்க. இதுக்கு மேலே எடுக்க முடியல, கை போல். ஒரு வாழை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த துணியை கட்டிடுங்க. நல்லா இறுக்கி பிடிச்சி கட்டிடுங்க. காலையில் போய் அந்த துணியை பிரித்து பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. தண்ணி அட்டகாசமாக இருந்தது. இந்த ஃபுல்லாக வந்ததுங்க. இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி வந்தது. நான், எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பொண்ணு அதை கொஞ்சம் குடிச்சிட்டோம். மறுபடியும் கட்டி வச்சேன். மறுநாள் தண்ணி வரன்ட்டுங்க. வரல தண்ணி, ஒரே நாள் தான் வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.